வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூரில் ஒரு நபர் வெளிநாட்டுக்காரர். அவர் தன்னுடைய நிரந்தரவாசம் பிஆர்னு சொல்கிறோம் இல்லையா, நிரந்தரவாசம் ஸ்டேட்டஸை இழக்கிறார். ஏன் இழக்கிறாருன்னா, அவர் குற்றச்செயலில் ஈடுபட்டார். அதுக்கான தண்டனையும் கோர்ட்டு உறுதிப்படுத்திடுச்சு. ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க குற்றச்செயலில் மாட்டிக்கிட்டு கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டால் அவங்களுடைய பிஆரை ரிவோக் பண்ணுற அதிகாரம் ஐசிஏக்கு இருக்குது. ஸோ இப்போ 2-3 நாள் முன்னால் தான் ஐசிஏல அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பிஆரை ரிவோக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதனுடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் இயான் ஃபேங் அப்படின்னு பேர். இயான் ஃபேங் இவர் சீன நாட்டவர். இவர் அதாவது ஷாங்காய் பகுதியை சேர்ந்தவர். அங்கேருந்து சிங்கப்பூருக்கு 2002 வந்திருக்காரு. இப்போ வயசு அவருக்கு 35 சம்திங் ஆகுது. ஸோ 2002 வந்தார். 2015 பிஆர் ஆகிட்டார். இவர் இந்த மீடியா கார்ப்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த மீடியா கம்பெனியில் இவர் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார். நல்ல நடிகர், பார்க்குறதுக்கும் அழகாக இருப்பார். அப்புறம் காம்பேரிங் பண்ணுவார், டான்ஸ் ஆடுவார், ரேப் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு சிறந்த கலைஞராக இருந்திருக்காரு. மீடியா கார்ப்பில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அந்த ஸ்மால் ஃபிலிம்ஸு, ஸ்கிட்ஸ் அதெல்லாம் நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பாப்புலரான ஃபிகர் தான். இவருக்கு ஒரு பெண்ணுடைய தொடர்பு ஏற்பட்டுச்சு. அதாவது 2023 அப்போது ஒரு பெண்ணுடைய தொடர்பு ஏற்பட்டுச்சு. அப்போ இவரோட வயசு 25 சம்திங் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி யங்கர் ஏஜ். அப்போ அந்த பெண்மணியை பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பெண்மணி அப்போது மைனர், 15 வயசோ ஒன்று தான் ஆகுது அவங்களுக்கு. அப்போது இருந்தாலும் இவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களோட கூடி இது பண்ணி பழகிட்டு அத்துமீறிட்டார். நாட் ஓன்லி ஒரு தடவை இல்லை, பல தடவை அத்துமீறிட்டார். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சுனாக்க, இந்த பாலியல் நோய் ஏதோ வந்துடுச்சு. இந்த பாலியல் நோய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க பேரண்ட்ஸு. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, காவல்துறையில் புகார் பண்ணிட்டாங்க. புகார் பண்ண உடனே அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுட்டு, இந்த ஆளை கண்டிப்பாக நீ இந்த பெண்ணோட பேசக்கூடாது, எந்த இதுவும் வச்சுக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதையும் மீறி இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பெண்ணோட கான்டாக்டில் இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா தடவை ஆயிருக்கு. அதனால் என்னாச்சுன்னா, அந்த அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கேஸாக மாறி அவங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி 2024 நினைக்கிறேன் இவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2025 ஏர்லி ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. இவருக்கு 40 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சிறை தண்டனையை அவர் ஜூன் மாதம் 2025 ஏதோ ஒரு தேதியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு ஜெயிலில் தான் இருக்கார். ஸோ 40 மந்த்ஸ்னாக்க 3 வருஷம் 4 மாதம். ஸோ ஜூன் 25னா 26, 27, 28 ஜூன் 2028. அது தவிர ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ அக்டோபர் 2028 தான் இவருக்கு விடுதலை கிடைக்கும், இந்த ஜெயில் சென்டென்ஸ் சர்வ் பண்ண உடனே. ஸோ அதுக்குள்ளே இப்போ 2-3 நாள் முன்னால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதம் பிப்ரவரி இவருக்கு இந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த பிஆர் ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஜெயில் சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே இவர் டிபோர்ட் பண்ணிவிடுவாங்க. இவரை டிபோர்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் சிங்கப்பூருக்குள்ளே என்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு பேனும் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை சிங்கப்பூரில் விட மாட்டாங்க. எஸ்பெஷலி வெளிநாட்டினராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு மைனர் பெண்மணியோட இது பண்ணுறதை இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் கோர்ட்டும் தண்டனை கொடுத்தாச்சு. அதனால் இவங்களை நாடு கடத்திட்டு திரும்ப வர்றதுக்கும் பேன் பண்ணிடுறாங்க பர்மனெண்ட்டாக. ஸோ அவரோட பிஆர் ஸ்டேட்டஸும் போச்சு, சிங்கப்பூருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் போச்சு. இன்னுமே எதுவுமே இல்லை. அவரோட நாட்டில் ஷாங்காயில் இருந்து ஏதாவது பண்ண வேண்டியதான். அதாவது இவருக்கும் சின்ன வயசு தாங்க, இவரையும் ப்ளேம் பண்ண முடியாது. 25 வயசோ தான் அந்த டயத்தில். ஸோ இவருக்கும் அந்த உடல் ரீதியான தேவைகள்லாம் இருந்திருக்கும். அதுவும் ஒரு பொண்ணு விழுதுனாக்க சும்மா விடுவார் அவர். மேலும் அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 10-13 தடவை இவரோட சேர்ந்துருக்கான். ஸோ அதுவும் எவ்வளோ தூரம் இருக்குது. சில பேர் கமெண்ட்ஸில் அதுதான் சொல்லியிருக்காங்க, அந்த பெண்ணையும் நம்ம ப்ளேம் பண்ணணும், இவரை மாத்திரம் ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்க. ஆனால்
எந்த நாட்டில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சிங்கப்பூர் போன்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நாட்டில் இருந்து இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணால் அதுக்கு வந்து தண்டனைகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அதுவும் வெளிநாட்டவர் சிங்கப்பூரில் பண்ணாக்க கண்டிப்பாக அதுக்கான விளைவுகளை வந்து அவர் எதிர்கொள்ள வேணும். அதுதான் இவர் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தாரா என்னன்னு தெரில. இவருக்கு அப்போதும் சின்ன வயசு தான். அதனால் இவருக்கு இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் பண்ணியிருப்பாரா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இவர் அந்த லேடியை விடாமல் துரத்தின்னு அவங்க வந்து ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டு ஆகிட்டு ஒரு மாதிரி இமோஷ்னலி அப்செட்டாக ஆகிட்டாங்க. நிறைய அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ஆயிருக்கு. அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா இவருக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்கிறது என்ன, வழக்கமானது தான். ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு பாடம். அதனால் எந்த விதமான குற்றச்செயல்களையும் செய்யலான்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது சிங்கப்பூரில். ஏன்னா கான்சிக்வன்சஸ் வராதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கவே முடியாது. எப்படியா இருந்தாலும் பிடிச்சிருவாங்க. அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.